Hello children, இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு அறிவியலில் 3rd termல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். காந்தவியல் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சுருக்கமாக விடியலில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்தப்புலம் வரையறு. செகண்ட், செயற்கை காந்தம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. தேர்ட், இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்களை வேறுபடுத்துக. ஃபோர்த்து, புவியானது மிகப்பெரிய சட்டகாந்தமாகும், ஏன், காரணம் தருக. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். தென் விரிவாக விடியலில் ஃபர்ஸ்ட் ஒன், காந்தத்தின் அன்றாட வாழ்வியல் பயன்களை பட்டியலிடுக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட், ஒரு ஆணியை எவ்வாறு தற்காலிக காந்தமாக மாற்றுவாய். அடுத்த லெசன், அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல். இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல். இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின். சுருக்கமாக விடியலில் ஃபர்ஸ்ட் ஒன், வான்பொருட்கள் என்றால் என்ன. செகண்ட், விண்மீன் திரள் வரையறு. ஃபோர்த்து, மங்கள்யான் திட்டத்தின் நோக்கங்களை வரிசைப்படுத்துக. ஃபிஃப்த்து, கிரையோஜெனிக் எரிபொருள் என்றால் என்ன. விரிவாக விடியலில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சந்திரயான் 1 சாதனைகள் யாவை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக அலகு 15, அன்றாட வாழ்வில் வேதியியல். இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட். சுருக்கமாக விடியலில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன. செகண்ட், இயற்கை வாயுவின் நிறைகள் யாவை. தேர்ட், சிஎன்ஜி என்பதை விரிவுபடுத்தி எழுதுக, அதன் இரு பயன்களை எழுதுக. ஃபிஃப்த்து, ஏன் ஆந்த்ரசைட் வகை நிலக்கரி மிகவும் உயர்தரமான நிலக்கரி எனப்படுகிறது, அதற்கான காரணம். செவன்த்து, தமிழ்நாட்டில் காற்றாலைகளை பயன்படுத்தி காற்றாற்றல் உற்பத்தி செய்யப்படும் இடங்களை எழுதுக. எயித்து, சூரிய ஆற்றல் எப்பொழுதும் தீராத ஒரு ஆற்றல் மூலமாகும், இக்கூற்றை நியாயப்படுத்துக. விரிவாக விடியலில் ஃபர்ஸ்ட் ஒன், நிலக்கரியின் பல்வேறு வகைகளை பற்றி விளக்குக. தேர்ட், பல்வேறு எரிபொருள் வாயுக்களை பற்றி எழுதுக. அடுத்ததாக அலகு 21, பயிர்ப்பெருக்கம் மற்றும் மேலாண்மை. சுருக்கமாக விடியலில் ஃபர்ஸ்ட் ஒன், உழுதல் வரையறு. செகண்ட், விதைத்தலின் வகைகளை பட்டியலிடுக. தேர்ட், இலைப்பரப்பில் தெளித்தல் என்றால் என்ன. சிக்ஸ்த்து, களை எடுத்தல் என்பதன் பொருள் என்ன. செவன்த்து, பயிர் சுழற்சி என்றால் என்ன. எயிட், பசுந்தலை உரம் என்றால் என்ன. விரிவாக விடியலில் ஃபஸ்ட்டு, வேளாண் செயல்முறைகளை விவரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீர்ப்பாசன முறைகளை பற்றி விளக்குக, இம்பார்ட்டன்ட். களை என்றால் என்ன, களை கட்டுப்பாட்டின் பல்வேறு முறைகளை விளக்குக, இதுவுமே இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக அலகு 22, தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல். ஃபர்ஸ்ட் ஒன், மிகச் சுருக்கமாக விடியலில் ஃபர்ஸ்ட் ஒன், புவி வெப்பமடைதல் என்றால் என்ன. தேர்ட், அழிந்து போன உயிரினங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. ஃபிஃப்த்து, IUCN என்றால் என்ன. அடுத்ததாக சுருக்கமாக விடியலில் செகண்ட், திசு வளர்ப்பு என்றால் என்ன. ஃபோர்த்து, சிவப்பு தரவு புத்தகத்தின் நன்மைகளை எழுதுக. ஃபிஃப்த்து, தமிழ்நாட்டில் உள்ள 4 வனவிலங்கு சரணாலயங்களை பட்டியலிடுக. 7, PBR என்றால் என்ன. விரிவாக விடியலில் ஃபர்ஸ்ட் ஒன், காடு அழிப்பு என்றால் என்ன. காடு அழிப்பிற்கான காரணங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகளை விளக்குக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த்து, வன உயிரிகள் பாதுகாப்பின் வகைகளை விவரி. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் வேர்டு ஃபுல்லாகவே தரவாக படிச்சுக்கோங்க எல்லா லெசன்லேயுமே. அண்ட் எல்லா கொஷினுமே கோத்ரூ பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். தேங்க்யூ.